ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நூலை பிடிச்சிட்டு இப்போது அதை ஃப்ரேம் கடியில் விட்டு இந்த மாதிரி மேலே செயின் எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி செயின் எடுத்துகிட்டு இப்போது அதில் ஒரு சின்னதாக ஒரு லாக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த செயினுக்குள்ளே பேக் செயின், இது பேர் தான் பேக் செயின் ஸ்டிச்சு. செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு நீல செயின் எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக செயின் லாக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லாக்கு, அப்புறம் செயினுக்குள்ளே முன்னாடி போட்டதுக்கப்புறம் பின்னாடி ஒரு லாக்கு செயினுக்குள்ளே போடணும். முன்னாடி ஒரு செயின் எடுத்துக்கோங்க. முன்னாடி லாக்கு, அப்புறம் பின்னாடி ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக்கு, அப்புறம் பின்னாடி லாக்கு, இப்படியே ஃபுல்லாக போடணும். உடனே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு செயின் எடுத்து ஒரு லாக் பண்ணி அப்படியே எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் எப்படி போடணும்னு தெரியுங்களா? ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்து அதுக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் எடுத்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா சின்னதாக ஆயிரும். எண்ணாட்டி தான் எண்ணாட்டு. இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, அதே தான் நம்ம பேக் செயின் போட்டு அதுக்கு முன்னாடி செயின் போட்டோம்னா, இப்போ வந்துட்டு நம்ம பீட் போட போகிறோம். இந்த மாதிரி செயின் அதே மாதிரி தான் செயின் எடுத்து ஒரு லாக் பண்ணி பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீட் எடுத்துக்கோங்க. பீட் எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே இது பண்ணி த்ரெட்டுக்குள்ளே அந்த பீடை போட்டுக்கோங்க. நான் இப்போ அந்த த்ரெட்டோட ஊசி போட்டதுனால நான் வந்துட்டு கையால் பீடை வந்துட்டு த்ரெட்டுக்குள்ளே இது பண்ணேன். இது நம்ம ஜர்தோசி ஊசி, பீடு ஊசியில் பண்ணால் அப்படி பண்ண தேவையில்லை. பீடு போட்டதுக்கப்புறம் அது பீடு பக்கத்துலேயே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் எடுத்து அதே மாதிரி தான் நம்ம மேலே போட்ட மாதிரி ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீடு எடுத்துக்கோங்க. பீடு எடுத்து அது பக்கத்தில் சின்னதாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின், பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக்கு, பின்னாடி ஒரு லாக்கு செயினுக்குள்ளே. இப்போ வந்துட்டு ஒரு பீடு எடுத்துக்கோங்க. பீடு எடுத்து பக்கத்தில் ஒரு லாக், ஒரு இப்போ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு செயின் வந்துடுச்சு. ஸோ பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு லாக்கு. இப்போ ஒரு பீட் எடுத்துக்கோங்க. பீட் எடுத்து முன்னாடி லாக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. கற்றுக்குறவங்க உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் த்ரெட்டு சரியில்லை. லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி வரும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போது ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாக் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் எடுத்து லாக் பண்ணி அதுலேருந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட்டு இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்து அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே எண்ணாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.